ரூ. 80 வாங்கி ரூ. 81 விற்றேன்னா அந்த ரூ. 1 நீ என்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணியோ மாதம் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். யார் வியாபாரி கட்டணும், விற்கிறவன் கட்டணும். என்ன அது மாதிரி விற்றவனும் கட்டுவான். அவன் ரூ. 70 வாங்கி ரூ. 75 விற்பான், இல்லை ரூ. 71 அவன் கட்டணும். இப்படி கட்டி தான் இன்றைக்கி 2,00,000 கோடி ரூபாய் மாதம் இந்தியாவுக்கு பெரிய வருமானம். இதை உருவாக்கி கொடுத்தது சிறு குறு வணிக சமுதாயம் தான். செப்டோவோ சுகியோ கார்ப்பரேட் கம்பெனிகளோ அல்ல. அவங்க அல்ல. ஏன்னால் ரூ. 80 இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ரூ. 80 தர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த அதாவது ரூ. 100 பொருளை ரூ. 80 கொடுக்குறான். அவன் ஒரு வேளை நியாயமாப்பா உனக்கு ரூ. 80 தான்ப்பா கொடுக்க முடியும், என் வியாபாரம் கெட்டு போயிடும். சிறு குறு வணிகர்களுக்கு ரூ. 80 கொடுக்குறேன், அதனால் உனக்கு நான் ரூ. 80 தான் கொடுக்க முடியும்னு சொல்லி, இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாது, பரவாயில்ல உன் வியாபாரத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு புத்திசாலியாக ஒரு வேளை முடிவு எடுத்தானா. கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறாங்க. ஒரு வேளை எடுத்தான்னா இவன் என்ன சொல்ல, பரவாயில்ல ரூ. 80 கொடுன்றான். கை காசை போட்டு ரூ. 30 கம்மி பண்ணி ரூ. 50 விற்கிறான். ஓகே. ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்லுது? நீ வாங்கிய விலைக்கு ஒரு டேக்ஸ் கட்டியிருப்ப, நீ விற்கிற விலைக்கு ஒரு டேக்ஸு. நான் ரூ. 80 வாங்கின போது ஒரு டேக்ஸ் கட்டியிருக்கேன். எவ்வளோ? 10% எவ்வளோ கட்டியிருப்பேன்? ரூ. 8 கட்டியிருப்பேன். ரூ. 50 விற்கிறேன். ரூ. 10% எவ்வளோ கலெக்ட் பண்ணுவேன்? ரூ. 5. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நான் எப்படி ரூ. 8 கொடுப்பேன்? ரூ. 13 கொடுக்குறீங்க. கழிச்சு எப்படி ரூ. 13 கொடுப்பேன்? ரூ. 8 கட்டியிருக்கேன், ரூ. 5 வாங்கியிருக்கேன். ரூ. 3 கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கணும். நான் கொடுக்க வேண்டாம். கரெக்டு. செப்டோ கொடுக்க வேண்டாம். செப்டோக்கு தான் அரசாங்கம் கொடுக்கணும். ஓகே, புரியுதா? டாக்ஸ் கிரெடிட் இவங்ககிட்ட இருக்கு. ஓகே. அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வருமானமும் இல்லை, அவங்க மூலமாக வருமான வரி வருமானமும் இல்லை. ஆக்சுவலி இப்போ ஜிஎஸ்டி ஆனால் நான் உட்காந்துக்கிட்டு நீ போன வருஷம் 5 கோடி ரூபாய் பிஸ்னஸ் காமிச்சிருக்க, இந்த வருஷம் உனக்கு 3 கோடி தான் ஆயிருக்கு, உன் கணக்கெல்லாம் ஆடிட் பண்ணணுன்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சோதனை போடுறோம். இப்போது நான் இழுத்து மூடின்னு வந்தேன்னா விலைவாசி உயருமா உயராதா? இன்றைக்கி டோர் டெலிவரி கொடுக்குற அதே செப்டோ உனக்கு பொருள் வேணால் வந்து வாங்குன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா?